இயேசு கிறிஸ்துவில் மிகவும் அன்பானவர்களே, 1 பேதுரு 4ஆம் அதிகாரத்தின் வேத தியான பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். 4ஆம் அதிகாரத்திலே விசுவாசிகள் துன்பங்களை சந்திக்கையில் கடைபிடிக்க வேண்டிய ஆன்மீக ஒழுக்கங்களையும், இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்கு ஆயத்தமாக வாழும் முறைகளையும் நமக்கு கற்றுத்தருகிறது. இந்த அதிகாரத்தை 3 பிரிவுகளாக பிரித்து நாம் தியானிக்கலாம். முதல் பகுதி 1ஆம் வசனத்திலிருந்து 6வது வசனம் வரைக்கும் பாவத்திற்கு எதிரான மன உறுதியும் புதிதாய் மாற்றப்பட்ட வாழ்க்கையும் குறித்து கற்றுக்கொள்கின்றோம். 2வது பகுதியாய் 7ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் இந்த உலகத்தின் முடிவு சமீபமானதினாலே விசுவாசிகள் எப்படிப்பட்ட ஒழுங்குள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்பதை குறித்து கற்றுக்கொள்கின்றோம். 3வது பகுதி 12ஆம் வசனத்திலிருந்து 19வது வசனம் வரைக்கும் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளுக்கு நாம் பங்காளிகளானதினாலே வரும் மகிமையை குறித்து கற்றுக்கொள்கின்றோம். ஆகவே இந்த அதிகாரத்தில் உள்ள சத்தியங்கள் நமக்கு வாழ்க்கையை மாற்றக்கூடியதாகவும் கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படக்கூடியதாகவும் அமைந்திருக்கின்றது. 1 பேதுரு 4ஆம் அதிகாரத்தின் முதல் வசனம், இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்து கொள்ளுங்கள். நம்முடைய வாழ்க்கையிலே கிறிஸ்து நமக்காக பாடுபட்டார். ஆகவே நம்முடைய சிந்தை கிறிஸ்துவின் சிந்தை உடையதாக இருக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே, எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது என்று சொல்லியிருக்கின்றார். ஆண்டவருடைய சிந்தை, கிறிஸ்துவின் சிந்தை நமக்கு இருக்க வேண்டும். ஏனென்றால் கிறிஸ்து நமக்காக பாடுபட்டிருக்கிறார். அப்படிப்பட்ட சிந்தையோடு வாழ வேண்டும். 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே, ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷருடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டோய்ந்திருப்பான். நாம் இனி நம்முடைய இச்சைகளுக்காக வாழாதபடி கிறிஸ்துவுக்காக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதை ரோமர் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரைக்கும் நாம் படிக்கும்போது, நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடே கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். பாவ இச்சைகளுக்கு விலகி ஓடி பழைய மனுஷன் இயேசு கிறிஸ்து எப்படி சிலுவையில் அறையப்பட்டாரோ அதே போல நம்முடைய பாவத்திற்கென்று நாம் சிலுவையில் அறையப்பட்டவர்களாய் வாழ வேண்டும். அதைத்தான் ரோமர் 6:13 சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள் என்று அழைப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நம்முடைய இச்சையின்படி அல்ல, தேவ சித்தத்தின்படி வாழ நாம் அழைக்கப்பட்டோம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே, உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோர்களுக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்க ஆயத்தமாயிருக்கிறவருக்கு அவர்கள் கணக்கு ஒப்புவிப்பார்கள். இந்த உலகத்திலே வாழுகின்ற நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவராகிய கர்த்தருக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்பதை குறித்து ரோமர் 14ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆதலால் நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பான். நாம் அனைவருமே ஆண்டவர் நமக்கு தந்த நேரத்தை, தாளந்துகளை, வரங்களை, வாய்ப்புகளை, பணத்தை, வாழ்க்கையின் அனைத்து பகுதிகளையும் குறித்து ஆண்டவருக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஆகவே நல்ல கணக்கு ஒப்புவிக்கக்கூடியவர்களாய் நமக்கு கொடுக்கப்பட்டவைகளை நன்மையான விதத்திலே நாம் பயன்படுத்துவோமாக. 2வது பகுதியாய் முடிவு சமீபமானதால் விசுவாசிகள் ஒழுக்க முறையுடையவர்களாய் வாழ வேண்டும் என்பதை 7ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் படிக்கின்றோம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே, எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று, ஆகையால்
தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருங்கள். முடிவு மிக சமீபமாய் வந்துவிட்டது. 2 காரியங்கள் செய்ய வேண்டும். முதலாவதாய் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இந்த புத்தி கர்த்தரிடமிருந்து மட்டுமே நாம் பெற்றுக்கொள்ள முடியும். 2வது, ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையாய், கவனமாய், விழித்திருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். இதையே இயேசு கிறிஸ்துவின் சகோதரராகிய யாக்கோபும் வலியுறுத்துகின்றார். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே கர்த்தரின் வருகை சமீபமாயிருக்கிறதே என்று குறிப்பிடுகின்றார். அதே போல இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு அவருடைய வருகைக்காக நாம் ஆயத்தமாவதை குறித்து லூக்கா 21ஆம் அதிகாரம் 36வது வசனத்திலே இப்படி சொல்லியிருக்கின்றார். இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்கவும், ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்கவும் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் சகலவற்றிற்கும் முடிவு மிக சமீபமாய் வந்தாயிற்று. மட்டுமல்ல, ஜெபம் பண்ணுவதோடு நிறுத்தி கொள்ளாதபடி இன்னும் சில காரியங்களை சொல்ல வேண்டும் என்பதை தொடர்ந்து அவர் வலியுறுத்தி வரிசைப்படுத்துகின்றார். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே, எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாய் இருங்கள். அன்பு திரளான பாவங்களை மூடும். நாம் அன்புள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து திரும்ப திரும்ப பிரதான கட்டளையாய் சொல்லி இருக்கின்றார். மட்டுமல்லாதபடி நாம் எப்படி அன்பு கூற வேண்டும் என்பதை குறித்து அனைத்து நிருபங்களிலும் அப்போஸ்தலர்கள் எழுதியிருக்கின்றார்கள். கொலோசேயருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே, இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள். பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ள, ஒரு மேல் ஒருவர் ஊக்கமான அன்புடையவர்களாயிருக்க. சாதாரண அன்பு அல்ல, ஊக்கமான அன்பு. ஆகவே அப்படிப்பட்ட அன்பை பெற்றுக்கொள்ள கர்த்தரிடம் மன்றாடி அன்பு கூறுகிறவர்களாய் மாறுவோமாக. தொடர்ந்து கர்த்தருடைய வருகைக்காக ஆயத்தப்படுகின்றவர்கள் 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே, முறுமுறுப்பில்லாமல் ஒருவரையொருவர் உபசரியுங்கள். நாம் பல வேளைகளிலே அநேகரை உபசரிக்கின்றோம். ஆனால் அவர்களுடைய நடத்தை நமக்கு பிடிக்காதபடியினாலே நாம் முறுமுறுக்கிறவர்களாக, உபசரிப்பை தள்ளிவிடுகிறவர்களாக காணப்படுகின்றோம். ஆனால் முறுமுறுப்பில்லாமல் மற்றவர்களை உபசரிக்க வேண்டும். எபிரேயருக்கு ஆக்கியோன் இதை குறித்து சொல்லும்போது 13ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே, அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள். அதனாலே சிலர் அறியாமல் தேவதூதரையும் உபசரித்தது உண்டு என்று ஆபிரகாமை எடுத்துக்காட்டாய் சொல்லுகின்றார். நம்முடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவின் வருகைக்காக ஆயத்தமாகும் நாம் முறுமுறுப்பில்லாமல் ஒருவரையொருவர் உபசரிக்க அழைக்கப்பட்டோம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே, அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிரானக்காரர் போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். நாம் ஒருவருக்கொருவர் உதவி செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். பல வேளைகளிலே உதவி செய்வதிலே தாமதிக்கின்றோம், செய்யாமலும் இருக்கின்றோம். அப்படி இருக்கக்கூடாது. கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தின் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தின் பின்பகுதியிலே, அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள் என்று கர்த்தருடைய சத்தியம் நமக்கு போதிக்கின்றது. ஆகவே அன்பு கூறுகிறவர்களாய் மட்டுமல்ல, தொடர்ந்து அன்பினாலே ஒருவருக்கொருவர் உதவி செய்து ஊழியம் செய்கிறவர்களாய் காணப்பட அழைக்கப்பட்டோம் என்பதிலே மிக கவனமாக நாம் இருப்போமாக. 11வது வசனம், எல்லாவற்றிலேயும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் மகிமைப்படும்படியே செய்வீர்களாக என்று சொல்லுகின்றார். நாம் எதை செய்தாலும் அதன் மூலமாக கர்த்தருடைய நாமம், இயேசுவின் நாமம் மகிமையட
கூடிய காரியங்களை மட்டுமே நாம் செய்ய வேண்டும் என்பதிலே கவனமாக இருப்போம். ஏனென்றால் அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. பல வேளைகளிலே எனக்கு மகிமை வரும் என்றால் நான் அதை செய்வேன் என்று யோசிக்கின்றோம். நமக்கு ஆண்டவர் தந்த நேரம், திறமை, வரம், தாளந்து, வசதி, செல்வம், வாய்ப்புகள் இவை அனைத்தும் நம்முடைய மகிமைக்காக அல்ல, கர்த்தருடைய மகிமைக்காக நாம் செலவிட அழைக்கப்பட்டோம். மூன்றாவது பகுதியாக இயேசு கிறிஸ்துவின் பாடுகளுக்கு நாம் பங்காளிகள் ஆவதை குறித்தும் அதனால் வரும் மகிமையை குறித்தும் 12ஆம் வசனத்திலிருந்து 19வது வசனம் வரைக்கும் உள்ள பகுதியிலே நாம் படிக்கின்றோம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே, கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களி கூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். கிறிஸ்துவின் பாடுகளுக்கு பங்காளிகள் ஆனீர்கள், நீங்கள் சந்தோஷப்படுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதை அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே, இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும் படிக்கும் என்று குறிப்பிடுகின்றார். இயேசு கிறிஸ்துவின் பாடுகளின் ஐக்கியம், அதை அறிய வேண்டும், அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று யோசித்தார், விரும்பினார், அதற்காக செயல்பட்டார் பவுல். நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை, பாடுகள் இல்லாத வாழ்க்கையை அனுபவிக்க நாம் முயற்சிக்கிறோம். ஆனால் அப்படி அல்ல. நாம் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளுக்கு பங்காளிகள். இந்த உலகத்திலே நாமும் சிலுவை சுமந்து பாடுகள் அனுபவித்து நிந்திக்கப்பட வேண்டும் என்பதை குறித்தே வேதம் நமக்கு எடுத்து காட்டுகின்றது. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே, நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கியிருக்கிறார். அவர்களாலே தூசிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகின்றார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் நீங்கள் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள் என்பதை வேதம் நமக்கு தெளிவாய் திரும்ப திரும்ப பல பகுதிகளிலே சொல்லுகின்றது. இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து இதை குறித்து சொல்லும்போது யோவான் எழுதின நற்செய்தி நூலின் 15ஆம் அதிகாரம் 20-21வது வசனத்திலே இப்படி சொல்லுகின்றார். ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்லவென்று நான் உங்களுக்கு சொன்ன வார்த்தையை நினைத்து கொள்ளுங்கள். அவர்கள் என்னை துன்பப்படுத்தினதுண்டானால் உங்களையும் துன்பப்படுத்துவார்கள். அவர்கள் இயேசு கிறிஸ்துவை துன்பப்படுத்தினார்கள், அதே போல நம்மையும் துன்பப்படுத்துவார்கள். ஆகவே கிறிஸ்துவின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். தொடர்ந்து இரட்சகர் இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார், என் நாமத்து நிமித்தமே இவைகளை எல்லாம் உங்களுக்கு செய்வார்கள். நிந்திப்பு, துன்பப்படுத்தப்படுதல் கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். 1 பேதுரு 4:16 ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமலிருந்து அது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன். ஆகவே கிறிஸ்துவின் நிமித்தம் கிறிஸ்தவனாய் இருப்பதால் பாடுபட்டால் வெட்கப்பட தேவையில்லை. இதைத்தான் பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 29வது வசனத்திலே, ஏனெனில் கிறிஸ்துவனிடத்தில் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவின் நிமித்தம் பாடுபடுவதற்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்தவர்களாக பாட அனுபவிக்க ஆயத்தமாகும். 1 பேதுரு 4:19 தேவனுடைய சித்தத்தின்படியாய் பாட அனுபவிக்கிறவர்கள் நன்மை செய்கிறவர்களாய் தங்கள் ஆத்துமாக்களை உண்மையுள்ள சிருஷ்டிகர்த்தாவாகிய அவருக்கு ஒப்பு கொடுக்க கடவர்கள். தேவனுடைய சித்தத்தின்படியே பாடு அனுபவிக்கிறவர்கள் என்று நம்மை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே கிறிஸ்துவின் நிமித்தம் நாம் பாடுகளை அனுபவித்து கிறிஸ்துவுக்காக இந்த உலகத்திலே சாட்சிகளாய் வாழ அழைக்கப்பட்டோம் என்பதிலே உறுதியாயிருப்போம். இந்த அதிகாரத்திலே பாவத்திற்கு எதிரான மன உறுதி கொண்டு மாற்றப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதை குறித்தும், கிறிஸ்துவின் வருகை சமீபமானதினாலே அதற்காய் நாம்
ஆயத்தமாய் வாழ வேண்டும் என்பதை குறித்தும், கிறிஸ்துவின் பாடுகளுக்கு நாம் பங்காளிகள், அதனால் வரும் மகிமை கர்த்தருடையது என்பதை குறித்தும் கற்றுக்கொண்டோம். இந்த சத்தியத்தில் நிலைத்து நிற்க தேவனாகி கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.